திருவள்ளூரில் செயின்ட் பீட்டர்ஸ் பால் சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை நிறுவனத்தில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் 7 பேர் உயிரிழந்துள்ள நிகழ்வு பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைகளில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வழிந்த நிலையில் தொழிலாளர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன் அவர்கள். வணக்கம் எழிலரசன், இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகில் இருக்கிற கன்னிகைப்புத்தூர் என்ற பகுதியில் இருக்கிற அந்த இறால் பண்ணையில் ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு கசிவு சம்பவத்துல இதுவரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 பேர் வரை இப்போது மருத்துவமனையில சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பலரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில அங்கிருந்த தொழிற்சாலையில் இருந்த பலரும் ரெஸ்கியூ செய்யப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில, குறிப்பாக ராஜீவ்காந்தி, சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதே போல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில இந்த உயிரிழப்பு பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பலரும் கண்டனங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை இந்த துயர சம்பவத்திற்கு அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்துல அந்த இறால் பண்ணை பதப்படுத்தும் அந்த இடத்துல ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. அதே போல அந்த தொழிற்சாலையில் பணியாற்றிய அந்த ஊழியர்கள் விலை மதிப்பற்ற அந்த உயிர்களை இழந்திருக்கிறார்கள் என்று தனது வேதனையை ஆளுநர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல உயிரிழந்தவர்கள் மட்டுமல்ல, பலரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு சுவாச கோளாறு பிரச்சனை, நுரையீரல் பாதிப்பு பிரச்சனையால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து குணமடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று ஆளுநர் அவர்கள் தனது இரங்கல் செய்தியில பதிவிட்டிருக்கிறார். அதே போல உயிரிழந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும், இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு அந்த குடும்பத்தாருக்கு இறைவன் சக்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆளுநர் தனது இரங்கல் செய்தியை பதிவு செய்திருப்பதை நாம் காண முடிகிறது. பலரும் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை இந்த சம்பவத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல சற்று நேரத்துக்கு முன்பாக அமைச்சர் குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் இந்த துயர சம்பவம் முதல்வரிடத்துல நாங்க தெரியப்படுத்தினோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார். இந்த விவகாரத்துல தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பித்து விடக்கூடாது என முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே இந்த நிலைமையில இந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த தொழிற்சாலை முழுவதுமாக போலீசாருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக லெத்தாஜிக்காக, மிக மெத்தனமாக பாதுகாப்பு குறைபாடுகளுடன் செயல்பட்ட அந்த தொழிற்சாலை மற்றும் அவருடைய உரிமையாளர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற பலரும் மருத்துவமனையில சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலரையும் காப்பாற்றுவதற்காக மருத்துவ குழுவினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் தெரிவித்தார். இதுவரை அதிகாரப்பூர்வமாக 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை அமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையில NDRF என்று சொல்லக்கூடிய பேரிடர் மீட்பு படையினரும் நேரடியாக அந்த ஆலைக்கு சென்று, அந்த தொழிற்சாலைக்கு சென்று அந்த இடத்துல ரெஸ்கியூ பணிகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல அது இறால் பண்ணை என்பதனால் அந்த இறால்களை கூலிங்காக வைத்து பதப்படுத்தக்கூடிய அந்த இடத்துலதான் அந்த அமோனியா பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த கூலிங் ஃப்ரீசர்ல அந்த அமோனியா பயன்படுத்தும் போது அது கசிந்து தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை NDRF படையினர் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் அந்த வாயு கசிவு தொடரக்கூடாத வகையில அந்த வாயு கசிவை நிறுத்துவதற்கான முயற்சிகள்ல அவங்க இப்போது இறங்கி இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொடுக்கிறது.
தமிழக அரசின் சார்பில் தீயணைப்பு படை வீரர்களும் அந்த இடத்துல பாதுகாப்பு மற்றும் அந்த மீட்பு பணிகள்ல இந்த விபத்து தடுப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. பெரும்பாலும் இந்த தொழிற்சாலையில வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 60 பேர் பெண்கள் பணியாற்றி இருக்கிறார்கள், 4 பேர் ஆண்கள் என்ற புள்ளி விவரத்தை அமைச்சர் குமார் அவர்கள் நமக்கு தெரிவித்திருந்தார். பெரும்பாலும் பெண் தொழிலாளர்கள் தான் அந்த இடத்துல பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முறையாக இந்த அமோனியா கசிவு என்பது ஒரு விஷ வாயு. அதை நீண்ட நேரம் சுவாசிக்கும் போது அது நுரையீரல் பிரச்சனையை ஏற்படுத்தும், மூச்சு குழாய் பிரச்சனையை ஏற்படுத்தும், அது மூச்சு திணறல் ஏற்படுத்தி அது இரத்த கசிவை ஏற்படுத்தி அது உயிரை கொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷ வாயு. அதை அந்த பணியாளர்கள், அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பல மணி நேரம் சுவாசித்திருக்க கூடும். அதனால்தான் இவ்வளவு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இடத்துல நம்ம பேசணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல தொழிற்சாலையில அமோனியா என்பது பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இறால் பண்ணை போன்ற உணவுப் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய ஆலைகள்ல அமோனியா என்பது ஒரு பிரதானமான ஒரு வாயுவாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் அந்த ஃப்ரீசர் என்று சொல்வார்கள், அதாவது பதப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வாயு. அந்த வாயு திடீரென்று அது லீக்கேஜ் ஆகும்போது, அது கசிவு ஏற்படும் போது அது ஒரு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அங்க இருக்கிற தொழிலாளர்களை அது மிக கடுமையான சுவாச கோளாறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உயிரையே கொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான வாயுவாக இருக்கிறது.